கணித்திருக்கிற அந்த மக்ரிப் டைம்லாம் ரொம்ப புனிதமான நேரம். நோன்பு திறந்துட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. குறிப்பாக அந்த நோன்பு திறக்கிறதுக்கு தயாராகிறது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வாங்க, துவாவில் கலந்துக்குங்க. தனிப்பட்ட முறையில் துவா கேளுங்க. அந்த நேரத்தில் தான் அந்த கஞ்சிகளை பரிமாறுறதும், அந்த வடைகளை எடுத்து வைக்கிறதும், ஜூஸை போடுறதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேருடைய துவாவை அல்லாஹ் மறுக்கிறதே இல்லை. அதில் முதல் மனிதர் அஸ்ஸாயிம் ஹத்தா யுஃப்திரு, ஒரு நோன்பாளியின் துவாவை அல்லாஹ் மறுக்கிறதே இல்லை. எது வரைக்கும்? ஹத்தா யுஃப்திரு, அவர் இஃப்தார் செய்து முடிக்கின்ற வரையிலும் அவருடைய துவாவை அல்லாஹ் மறுக்கிறதே இல்லை. இஃப்தாருடைய நேரம் துவாவுக்கான நேரம். பெரிய பெரிய இஃப்தார் நிகழ்ச்சிகள் வச்சா கூட ஒரு 5 நிமிஷம் பயானம் வச்சுட்டு ஒரு நிகழ்ச்சி வச்சுட்டு என்னதான் செய்வாங்க? துவா தான் ஒதுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் பாருங்க, இஃப்தார் போட்டால் இப்படித்தான் இருக்கும், அப்படி தானே? ஏன்னா இஃப்தாருடைய டைம் துவாவுக்குன்னு உரித்தான நேரம். அந்த நேரத்தில் தான் நம்ம அந்த